கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இங்கே நிற்க தகுதியே அற்றவன். கர்த்தருடைய பெரிய கிருபை, தேவனுடைய இரக்கம் நிற்க செய்ததுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பரிசுத்த பாதத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்க கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட வார்த்தைக்காக, வசனத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. தேவ ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்தை அறிந்த தேவன், அவர்களுடைய சூழ்நிலைகளின் நிலைகளை அறிந்தவர். எந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரோடு பேசுங்க. இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை மிகுந்த வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த காலை வேளையில மறுபடியும் மகிமைப்படுத்துங்க. உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய ஜனத்திற்கு வேண்டியதை தேவன் செய்வீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவள் வாழ்க்கையிலே அவள் சந்ததிகளுக்கு வேண்டியதை தேவன் செய்வீராக. தேவன் வசனத்தை அனுப்புகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், வார்த்தையாய் இருக்கிறவர். மகிமை உமக்கு மாத்திரமே ஆகட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் எங்கவைகளாய் இருப்பதாக. வசனத்தை விதைக்கும் பொழுது பொல்லாங்கன் எந்த விதத்திலையும் திருடி விடாதபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவனுடைய கிரியை நான் கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். தேவ பிரசனம் இந்த வளாகம் முழுவதும் இருக்கிறது, தொடர்ந்து இருப்பதாக. இந்த வஸ்திரத்தின் தொங்கலால் ஒவ்வொருவரையும் மூடி வைத்திருக்கிற கர்த்தர் நடத்துவீராக. அடியை மறைப்பீராக. நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 5:13. மீதி இருந்தவர்கள் பிரபுக்களை ஆளும்படி கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். 2 வேத பகுதியும் பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவன் சபைக்கு கொடுத்து விட்ட வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்பினது என்னவென்றால், பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதாவது பராக்கிரமன் மேல் ஒரு ஆளுகை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பராக்கிரமன் மேல் ஆளுகையை தந்தார். நல்லா எல்லாரும் சத்தமா ஏகமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பராக்கிரமன் மேல் ஆளுகையை தந்தார். பராக்கிரமன் மேல் ஆளுகையை தந்தார். கர்த்தர் நமக்கு ஆளுகையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆளுகை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. 2 முக்கியமான பதம் இங்கே இருக்கிறது. ஒன்று பராக்கிரமம், ஒன்று ஆளுகை.
பாருங்க பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய ஜீவியத்திலே அநேக போராட்டங்கள், நெருக்கங்கள், சத்துருக்களை சந்திக்கவில்லை இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ இருக்கு, பொல்லாத ஆவிகளையும் சந்திக்கு. இவைகளை நமக்கு கிருபை எதிரார் போதாது, அவைகளை நாம் செய்கிறோமா? இந்த பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இது என்ன நடக்கிறது. இந்த காரியங்கள் வேகமாக இதன் பின்னணியை சொல்லுகிறேன். சில குறிப்புகள், வசனங்களை சொல்லிட்டு செய்திக்குள் போகிறேன். நல்லா கவனியுங்க. இங்கே பார்க்கும் பொழுது பராக்கிரமன் மேல் தேவன் ஆளுகையை தந்தார். அப்படி என்றால் இதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்திற்குள்ளாக போனார்கள். கானானியர் ராஜா ஒருவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து அவர்களை ஒடுக்கினான். அந்த 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்க. அவனுக்கு 920 ரதங்கள், இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். பாருங்க, பராக்கிரமன் மேல் ஆளுகை தந்தார். அப்படி என்றால் இந்த பராக்கிரமன் என்ன செய்கிறான்? கொடுமையாய் அவர்களை ஒடுக்கினான். 20 வருஷம் ஒடுக்குகிறான் ஜனத்தை. இப்பொழுது இந்த ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு, வாக்குத்தத்தம் பெற்ற ஜனத்திற்கு தேவனால் அழைப்பை பெற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த சமயத்தில் என்ன நடக்கிறது? தேவன் தெபோராலை எழுப்புகிறார். தெபோரால் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார், பாராக்கை எழுப்புகிறார். 900 இருப்பு ரதங்கள் கொண்ட பயங்கரமான சேனை கொண்ட அந்த யாபின் ராஜாவினுடைய சிசேரா, இவர்கள் கூட்டத்தை அழிக்க தேவன் தெபோராவை எழுப்புகிறார், பாராக்கை எழுப்புகிறார், யாகேலை எழுப்புகிறார். எழுப்பின தேவன் ஜெயத்தை தருகிறார். அதுதான் அவங்க பாடி சொல்லுகிறாங்க, பராக்கிரமன் ஆளுகை தந்தார். இந்த பராக்கிரமன் ஒடுக்குகிறதுனால இந்த இஸ்ரவேல் பட்டணத்திற்கு என்ன சூழ்நிலை நேரிட்டது என்று நீங்க 6வது வசனத்தை வாசிங்களே. 5:6, 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பாருங்க, பாதைகள் எல்லாம் பாழாய் போயிட்டது. தேசத்திலே ஒரு பெரும் பாதை காலியா விரிச்சோடி இருக்கு. ஏன்? இருப்பு ரதம் கொண்டு 900 இருப்பு ரதங்கள் இவர்கள் ஒடுக்குகிறார்கள். எந்த நேரமும் வந்து ஜனத்தை வேதனைக்குள்ளாக்குறாங்க. பயந்து ஒளிந்து எல்லாம் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. பெரும் பாதைகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. அதே அந்த கடைசி பாதத்தை வாசியுங்க. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். போகிறவங்க மறைவாக ஓடி ஒளிந்து பக்க வழியாய் போகிறாங்க. 7வது வசனம். தெபோராலாகி நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்க, கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயின்னு இருக்கிறது. எதனால என்று அதை 8வது வசனத்தை சொல்லுகிறார்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. யுத்தம் வாசல் வரைக்கும் வந்து நிற்கிறதாம். ஏன்? தேவனை விட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டபடியால் யுத்தம் வாசல் வரைக்கும் வந்து விட்டது. ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். யாருனால ஒடுக்கப்படுகிறார்கள்? பராக்கிரமன்னாலே. வேகமாக நல்லா இந்த பராக்கிரமன் என்னெல்லாம் செய்வான்றத வசனத்தை வச்சு நான் கடை சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பராக்கிரமன், அதாவது ஒடுக்குகிறவன், என்னெல்லாம் செய்வான்? முதல்ல சங்கீதம் 54:3. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அவன் என்ன செய்வான்? பிராணனை வாங்க தேடுவானாம். யாரு? பராக்கிரமன், ஒடுக்குகிறவன், அவன் பிராணனை வாங்க தேடுகிறவன். அடுத்து 56:1, சங்கீதம் 56:1. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். என்ன செய்வான்? விழுங்க பார்ப்பான். முதல்ல பிராணனை வாங்க தேடுகிறான், விழுங்க பார்க்கிறான். அடுத்து அதே 51:1 வாசிங்க. சங்கீதம் 56:1 வாசிங்க. அதே தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்கிறான். இதை நீங்க பின்ன ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் யார் செய்கிறா? பராக்கிரமன், ஒடுக்குகிறவன். எதையெல்லாம் செய்கிறான்? பிராணனை வாங்க தேடுகிறான், விழுங்க பார்க்கிறான், அனுதினம் போகிறான். சங்கீதம் 74:21.
சங்கீதம் 74:21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதே. வெட்கம் வருகிறது. அடுத்து சங்கீதம் 106:42. சங்கீதம் 106:42. அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். ஒடுக்கம். அடுத்து சங்கீதம் 107:39. சங்கீதம் 107:39. பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட. அடுத்து ஏசாயா 9:4. ஏசாயா 9:4. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் தோல் மேல வைக்கிறான். நுகத்தடி தோல் மேல வைக்கிறான். அடுத்து ஏசாயா 52:4. ஏசாயா 52:4. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவளை ஒடுக்கினான். அசிரியன் ஒடுக்கினான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒடுக்கம். அடுத்து எரேமியா 50:33. எரேமியா 50:33. சேனையிலின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குகிறார்கள். அவர்கள் சிறையாக்கின யாவரும் அவரை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்தார். எத்தனை சொன்ன என்னம்மா 9 சொல்லியிருந்தேன். இதெல்லாம் யார் செய்யறா? பராக்கிரமன் செய்கிறான். எதுக்கு செய்கிறான்? ஒடுக்குகிறதற்காக. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின அநேகர் உண்டு. இஸ்ரவேலை எகிப்தியர் 430 வருஷம் ஒடுக்கினார்கள். பெலிஸ்தியர் ஒடுக்கினார்கள். அம்மோனியர்கள் ஒடுக்கினார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்திலே எதை நம்ம இப்படி இந்த பார்த்தோம் அல்லவா? 9 காரியமும் நம்மை எதற்கு வருகிறது? எதற்கு இந்த ஒடுக்கம்? எதற்கு இந்த பராக்கிரமனுடைய செயல் நம்மை விழுங்க? ஒவ்வொரு காரியம் பாருங்க. நம்முடைய பிராணனை வாங்க, நம்மை மேற்கொள்ள, நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ண, நமக்கு ஒடுக்கத்தை கொடுக்க, குறைவுபட, நாம் குறைந்து போக, நாம் மேல ஒரு தோல் மேல ஒரு பாரத்தை, ஒரு நுகத்தை வைக்க விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொள்ள. இதுதான் பராக்கிரமன் செய்கிறது. ஒடுக்கி போக பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவ ஜனங்கள் இதற்குள்ளாக போனார்கள். தேவன் இதற்கு மேலாக தான் ஆளுகையை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் எதனால் ஒடுக்கப்பட்டு ஒரு பராக்கிரமன் என்னை ஒடுக்குகிறான்? இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த தேவை, இந்த வியாதி, இந்த பலவீனம் என்னை ஒடுக்கி விடுமோ? என்னை அவமானத்தில் விட்டு விடுமோ? என்னை விழுங்கி விடுமோ? என்னை அது தோளின் மேலே பாரமா இருக்க அமிழ்த்து விடுமோ இந்த சூழ்நிலை என்று நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதற்கு மேலே நான் உனக்கு ஆளுகையை தருகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவன் பூமியை சிருஷ்டித்த உடது ஆதியாகமம் 1:26-27 முதலாவது அவர் கொடுத்தது ஆளுகையை தந்தார். நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். ஆண்டு கொள்ள தேவன் நமக்கு கொடுத்தது. தேவன் எல்லா காரியத்தை தம்முடைய பிள்ளைகள் ஆண்டு கொள்ள. ஆனால் சத்துரு வந்து அதனுடைய தந்திரமாய் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் வானத்திலிருந்து பரலோகத்தின் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? எந்த ஆளுகையை மனிதன் சாத்தானுக்கிட்ட விற்று போட்டு கொடுத்து விட்டானோ அதே ஆளுகையை திரும்ப நமக்கு எடுத்து தர. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எதன் மேலே முக்கியமா ஆளுகையை தருகிறார்? அப்படி என்றால் புதிய எருசலேம் போகிற தேவ ஜனங்களுக்கு எதன் மேலே ஆளுகை தருகிறார்? அப்போ எதன் மேலான ஒரு 5 காரியம், இதையும் வேகமா பாருங்க. எதன் மேலே புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் ஆளுகை தருகிறார்? முதலாவது பாவத்தின் மேலே ஆளுகை தருகிறார். முதல்ல சொன்னேன் அல்லவா, தேவன் பராக்கிரம மேல ஆளுகை தருகிறார். இந்த பராக்கிரமுடைய செயல் நம்ம என்னமாக செய்கிறது? இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு தம்முடைய ரத்தத்தினால் சம்பாதித்து தேவன் விலை கொடுத்து வாங்கின சபை எந்த ஆளுகையை தேவன் ஆதியிலே கொடுத்தாரதை இழந்து போனதை, அதாவது வேதம் சொல்லுகிறது, பிந்தி வந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் எதை கொடுத்தார்? ஆளுகையை. எந்த ஆளுகை அவன் இழந்தானோ, மனிதனான ஆளுகை, இந்த காரியத்தை அவனால ஆளுகை செய்ய முடியல, அதை அவர் திரும்ப கொடுக்கிறதுக்காக வந்தவர். எதன் மேலே நமக்கு ஆளுகையை முக்கியமாக தந்தார்? முதல்ல பாவத்தின் மேல ஆளுகையை தந்தார். ரோமர் 6:14.
ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. காரணம், நாம் பாவத்தின் மேல தேவன் நமக்கு ஆளுகையை தருகிறார். சங்கீதம் 19:13 வாசிங்க. சங்கீதம் 19:13. சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். நான் தான் ஆளுகை செய்ய வேண்டும். அடுத்து தேவன் பாவத்தின் மேல ஆளுகை தருகிறார். இரண்டாவது பாருங்க, 1 யோவான் 5:4-5. 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் எப்படியாப்பட்ட ஆளுகையை தருகிறார்? பாவத்தின் மேல ஆளுகை தருகிறார். 2, உலகத்தின் மேல ஆளுகை தருகிறார். தேவனால் பிறப்பது நிச்சயம் இந்த உலகத்தை ஜெயிக்குமாம். 3வது ஆளுகை பிசாசின் மேல ஆளுகையை தருகிறார். அதாவது யாக்கோபு 4:7 வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போவான். ஏன்? அவன் மேல ஆளுகையை தருகிறார். பிசாசின் மேல எதற்காக வந்தார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, பிசாசுகள் அலறுகின்ற, எங்களை கெடுக்கவா வந்தீர். தேவன் அதன் மேல ஆளுகை தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் போங்கள், எல்லா சர்ப்பத்தின் சகல விதமான அவனுடைய பொல்லாங்கனுடைய கிரியைகளும் மேலே மிதித்து எழத்தக்க உங்களுக்கு ஆளுகையை தருகிறேன். பாருங்க, பிசாசின் மேலே ஆளுகையை தருகிறார். எபேசியர் 6:11 வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, அதாவது அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். முன்பு வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அவனுடைய கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிரியமானவர்களே, அதே கீழே போய் நீங்க வாசிக்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளி அவனை ஜெயிக்க தேவன் நமக்கு பலனை தருகிறார். 4 எதன் மேல ஆளுகை தருகிறார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு? கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் மேல நமக்கு ஆளுகை தருகிறார். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். தேவன் நமக்கு இந்த மாம்சத்தின் மேல ஒரு ஆளுகையை தருகிறார். கடைசியாக ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அதே போல நம்மையும் மரணம் ஆண்டு கொள்வதில்லை. கடைசியாக மரணத்தின் மேல ஒரு ஆளுகையை தருகிறார். இதே 1 கொரிந்தியர் 15, 20, 21, 50, 55 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15, 20, 21, 50, 55. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்கள் முதற்பலனானவர் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 51 50 நேரத்திற்காக 54, 55 வாசிங்க. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதோ சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் மேல நமக்கு ஒரு ஆளுகையை தருகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, பராக்கிரமன் மேலே உனக்கு ஆளுகையை நான் தருகிறேன். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் பராக்கிரமம் மேல ஆளுகையை தருகிறார். பராக்கிரமம் மேல ஆளுகை. பராக்கிரமன் எதை செய்ய வருகிறான்னு பார்த்தோம். இந்த ஒடுக்குகிறவன் நம்மிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில் எதை செய்ய இருக்கிற பார்த்தோம். அடுத்தபடியாக தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எதற்கு மேல ஆளுகையை தந்தார் என்று பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ செய்திற்குள்ளாக நான் போகிறேன். இந்த வாசித்த வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே தேவன் கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிசேராவினாலே, யாபீனினாலே, கானானியர்களாலே கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட 20 ஆண்டு காலம் ஒடுங்கினவர்களுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆளுகையும் தந்தார். எப்படி அந்த ஆளுகையை தந்தார், எதனால அவர்கள் ஆளுகையை பெற்றார்கள் என்று பார்ப்போம். அது நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்களிலே
நம்ம எதிர்காலத்திலே நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய சந்ததிக்கு ஒரு காரியத்தை வைக்க முடியும். நாம் முற்றிலும் கிறிஸ்து இயேசுவிலே ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நானும் ஆளுகை செய்வேன், என்னுடைய சந்ததியும் ஆளுகை செய்யும். நிச்சயமாக தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த 5 வித ஆளுகையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் வருகிற ஒவ்வொரு நாள் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா ராட்சதர்கள், எல்லா நெருக்கங்கள், எல்லா வித வேதனையான பாதைகள், இவையெல்லாம் வந்து ஒரு பராக்கிரமன் போல நிற்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். நீங்கள் கவிழ்ந்து போய் விடுவதில்லை. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அங்கே எப்படி இவர்கள் ஆளுகை செய்தார்கள்? இவர்கள் ஒடுக்கப்பட்டார்களே, இவர்களுக்கு பலன் இல்லையே, சாதாரண ஜனங்களாச்சே, 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறதே, இந்த இருப்பு ரதத்தை போய் இந்த ஜனத்திற்கு ஒரு ஆயுதமும் இல்லை, யாருமே இவர்களுக்கு யுத்த வீரர்கள் இல்லாத இருக்கிறாங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? 900 இருப்பு ரதங்கள். இஸ்ரவேலை பின்தொடர பார்வோன் 600 ரதங்களை கொண்டு வந்தான். அதை பார்த்தே பயந்து நடுங்கிட்டாங்க செங்கடல் முன்பாக. 900 இருப்பு ரதங்கள் முன்பாக இவர்களால் எப்படி நிற்க முடியும்? ஆனால் தேவன் ஆளுகையை தந்தார், இவர்கள் ஜெயித்தார்கள். 5ஆம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:20-21. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். எப்படியாம்? கீசோன் நதி பூர்வ நதியாக கீசோன் நதியை அவளை அடித்து கொண்டு போயிற்று. கர்த்தர் வானத்தை திறந்து யுத்தத்தை செய்தார். அந்த ஜனத்திற்கு தேவன் நட்சத்திரங்கள் சிசராவோட போராடினதாம். என்ன நடந்தது? அந்த ரதங்கள் நிற்கிறது, வானத்தை திறக்கிறார், பெரும் வெள்ளம் வருகிறது, கீசோன் நதி அடித்து கொண்டு 900 ரதங்கள் ரதத்திலிருந்து இறங்கி ஓட வேண்டிய நிலை. அப்படி ஆகி இந்த சிசேரா யாகேலின் கையிலே மடிகிறான். முதலாவது இந்த ஜனம் ஆளுகைக்காக எதை செய்தது? முதல்ல பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள், என் வாழ்க்கையில குடும்பங்கள்ல வருகிற வேதனையான சூழ்நிலைகள் எந்த நிலையாயிட்டாலும், கஷ்டமாக இருக்கலாம், வியாதி பலவீன படுக்கையாக இருக்கலாம், மனிதர்களால் எழும்புகிற போராட்டமா இருக்கலாம், சத்ருவினால எழும்புகிற போராட்டமா இருக்கலாம், இது எல்லாம் என்னை ஒடுக்கும் பொழுது நான் எப்படி அதை ஆளுகை செய்வேன் என்றால், ஏன்னா தேவன் என்னை ஆளுகைக்காக வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே எல்லா சூழ்நிலையும் ஆளுகை செய்வது மாத்திரம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த 5 காரியங்களை நான் ஆளுகை செய்வது, அதுவும் சேர்த்து எப்படி நான் செய்வது? இந்த ஜனங்கள் முதல்ல என்ன செய்தார்கள்? 4:3. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே கர்த்தரை நோக்கி முறையிட்டால் they cried unto the Lord. முதல் குறிப்பு, நீங்களும் நானும் ஆளுகை செய்யணுமே என்றால் நமக்கு வேண்டியது கர்த்தரை நோக்கி முறையிடணும், கூக்குரலிடணும். ஜெபம் 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 ஒரு ஆளுகையை நமக்கு தருகிறது. அதுதான் தேவன் நமக்கு கட்டளையிட்ட பலன். இந்த ஜனங்க ஒடுக்கத்துல ஆளுகையை பெற முதல்ல செய்கிறது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அதற்கு 6வது வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அவள் நப்தலியில் கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரிலும் செபுலன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும். இப்போ நல்ல கவனிங்க, ஜனம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறது. இந்த ஒடுக்கத்தில் இருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். தேவன் விடுதலையை தருவதும் ஆளுகையும் தரேன்னு சொன்னவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். தெபோரால் பாராக்கை குறித்து சொல்லுகிறார், நீ நப்தலியும் செபுலனையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு ஏறிப்போ. அப்போ முறையிடுதலும் மலை ஏறுதலும் என்ன குறிக்கிறது என்றால் ஜப ஜீவியத்தை குறிக்கிறது. தேவன் எப்பொழுதும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் எப்பொழுதும் தனியாக மலைக்கு ஏறுகிற அனுபவத்தை கொண்டவர். இங்கே பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம், பிரபஞ்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஆயுதம். அதை தேவன் நமக்கு பலனாக கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன பலன்? ஜெபம் ஒரு பலன்.
அப்போ சத்துருவை நீ எங்க வைத்து அழிக்க வேண்டும்? உன் ஜப அறையிலே, உன் ஜபத்திலே, உன் முழங்கால வைத்து தான் நீ ஆளுகை செய்ய முடியும். அதை விட்டு நீ சத்துருடத்துல போவாயே என்றால், உன் பிரச்சனையை அதை விட்டு சந்திப்பாய் என்றால், உன் பலவீனங்களை அதை விட்டு நீ சந்திப்பாய் என்றால் நீ தோற்று போவாய். காரணம் என்ன? நமக்கு தேவன் கட்டளையிட்ட பலன் எது? முழங்கால்கள். முழங்கால் தான் உனக்கும் எனக்கும் ஒரு பலன். இந்த முழங்கால்ல தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் பலத்தை கட்டளையிட்டார். God commands the strength to his people. அதாவது பலத்தை கட்டளையிடுகிறவர். உங்களுக்கு எனக்கும் பலத்தை எதிலே வைத்திருக்கிறார்? முழங்காலிலே வைத்திருக்கிறார், ஜபத்திலே வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உன் பிரச்சனைகளை, உன் தேவைகளை, உன் போராட்டங்களை, உன்னுடைய எல்லா பராக்கிரமன் உன்னை ஒடுக்கிற காரியத்தை நீ எங்க வைத்து சந்திக்க வேண்டும்? ஜபத்தில் வைத்து. இங்கே தெபோராள் என்ன சொல்லுகிறார்? நீ கொண்டு போய் மலைக்கு ஏறி போய் அங்கே இரு, மலைக்கு ஏறிப்போ. அப்படி என்றால் மலை அனுபவம், மேலே ஏறுகிற அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்த்திமேயை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் கூச்சலிட்டு கதறுகிறான். எல்லாரும் சொல்லுகிறாங்க அமைதலா இரு. ஆனா அவன் கேட்கல. காரணம், அவனுக்கு ஒரு பதில் வேண்டும். காரணம், அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும். அதே நிலையில இருக்க அவன் விருப்பப்படல. அந்த நிலையிலே, அந்த ஒரே இருக்க விருப்பப்படாதவன் நோக்கி கதறினான். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். இன்றைக்கும் வந்த உங்களுக்கு முதலாவது கர்த்தர் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, என்னை நோக்கி முறையிடு. ஜெபம் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஆயுதம். அது நமக்கு ஆளுகையை தருகிறதா இருக்கிறது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர். நீங்க சொல்லலாம், ஜெபிக்கிறோமே, கால தாமதம் ஆகுதே, தொடர்ந்து ஜெபத்திலே இருந்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க காரியத்திற்கு. இந்த சீரபேனிக்காயிலிருந்து தீரு சீதோன் எல்லையிலிருந்து ஒரு அம்மா தாயார் வந்து தன் மகளுக்காக தேவனிடத்திலே கேட்பாங்க, என் பிள்ளைய பிசாசு பிடித்து வேதனைக்குள் ஆக்குகிறான். கர்த்தர் சொல்லுவார், தேவன் சொல்லுவார், காது ஒன்று கேட்க. சீடர்கள் சொல்லுவாங்க, அவள் நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாள், அவளுக்கு ஏதாயிலும் ஒரு பதிலை கொடுங்க, ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. அவ பாருங்க திரும்ப திரும்ப கூப்பிடுகிறாள். யாரு? தீரு சீதோன். என்ன? தேவனால அழிவுக்கு நேராக. நீங்க வீட்டில் போய் எசேக்கியேல் 26, 27, 28 வாசிங்க. தீரு சீதோனை தேவன் எப்படி அதன் மேல நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அழித்தார் என்று. அந்த ஒரு வசனத்தை வாசி நீங்க. எசேக்கியேல் 28ல கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்ஸ் இருக்கு. எசேக்கியேல் 28 தீருவிலும் சீதோனிலும் தேவன் எதையெல்லாம் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து அழித்தார் என்று. அந்த மத்தேயு 15:21 வாசிங்க. மத்தேயு 15:21. அப்படியாப்பட்ட இடத்திலிருந்து இந்த அம்மா வருகிறாங்க. தீரு சீதோன் இடத்திலிருந்து பாருங்க 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டண திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, தொடர்ந்து கூப்பிடுகிறாங்க. ஜெபம் தொடர்ந்து கூப்பிடுகிறாங்க. தெபோராள் சொல்லுகிறாள், மலைக்கு கொண்டு போ. ஏன்? நம்முடைய பலன் அங்கதான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் உள்ள பலன் நம்முடைய முழங்கால் ஜெபத்திலே இருக்கு. எல்லா போராட்டத்தை அங்க வச்சு சந்திங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வருதா, அங்க வச்சு சந்திங்க. நெருக்கம் வருதா, நம்முடைய பலன் எங்க இருக்கோ அங்கதான் சத்துருவை கொண்டு வரணும். சத்துருவை எங்க கொண்டு வராங்க பாருங்க. நீ அந்த தாபோர் மலைக்கு ஏறிப்போ, அங்க கொண்டு வா. ஏன்? என் பலன், உன் பலன் ஜபத்திலே அங்கதான் இருக்கு. இந்த ஏறுகிற அனுபவம், மலை ஏறுகிற அனுபவம் ஜபத்தை குறிக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்மேல் பர்வதத்திலே தேவ மனிதனாக எலியா வாசம் பண்ணினார். அந்த இடத்துல ஒரு தேவ மகிமை மூடி இருந்தது. காரணம், அந்த மனிதர் அந்த ஜெபித்து அந்த இடத்தை மாற்றி விட்டார். அந்த இடத்துல அவர் கர்மேல் மலை, அந்த மலை ஏறுகிற அனுபவம், அந்த மலை எதை காண்பிக்கிற? உன்னத அனுபவம், உன்னத ஜீவியத்தை காண்பிக்கிறது. அந்த அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 ராஜாக்கள் 18:20. 1 ராஜாக்கள் 18:20. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தாங்க. பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் எங்க கொண்டு வருகிறார்? கர்மேலுக்கு வருகிறார். ஏன்? கர்மேல தான் அவருடைய பலன் இருக்கிறது. இப்போ எலியாவுடைய பலன் எங்க இருக்கு? கர்மேல்ல இருக்கு. ஏன்?
கர்மேல்ல முழங்கால போட்டு 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 தன்னுடைய தேவன் வானத்தையும் பூமியை இணைக்கிற இடமாய் மாற்றி விட்டார். அங்க வர வைக்கிறார். ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சாமுவேல் ராமோத் கிலியாதை அப்படி மாற்றி இருந்தார். அங்க வருகிறவன் கூட தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன், ஒரு சாதாரண சவுலுடைய வேலைக்காரர்கள் வருகிறார்கள், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். காரணம், அந்த இடத்துல சாமுவேல் அவனுடைய ஒரு பலனுள்ள கோட்டையாய் மாற்றிவிட்டான். எதனால? ஜெபத்தினால. அதுபோல எலியா கர்மேலை அப்படி மாற்றி விட்டார். இப்போ எலியா தீர்க்கதரிசிக்கு இந்த இடம் ஒரு பலனுள்ள அரணான கோட்டையாய் மாறிவிட்டது ஜெபத்தினால. அப்போ சத்ருவை எங்க வர வைக்கிறார்? பிரச்சனையை எங்க கண்டு சந்திக்கிறார்? நீ கர்மேல் பர்வதத்துக்கு வா, உன்னத அனுபவம் கர்மேல் பர்வதம். அங்கே வந்து பாகால் என்பது பாகால் ஆவி என்ன செய்யும்னா ரெண்டகம் பண்ணுகிற ஆவி, தனக்கென்று வழக்காடுகிற ஆவி, சண்டைகளையும் யுத்தங்களையும் செய்கிற ஆவி. அப்படியாப்பட்ட ஆவியை அங்க வைத்து மடங்கடிக்கிறார். அப்போ நீங்க 18:40 வாசிங்க. 18:40. ஒன்று ராஜாக்கள் 18:40. அப்பொழுது எலியா அவரை நோக்கி, நீங்கள் பாகாலை தீர்க்கதரிசி ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். பிடியுங்கள். அப்போது அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்களை கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டாங்க. எங்கே கொண்டு வந்து வெட்டுகிறார்? தன்னுடைய பலனுள்ள இடத்துல அவர்களை தோற்கடித்து கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே பதில் வருகிறது. தேவன் அங்கே நான் யெகோவா தேவன் என்று நிரூபிக்கிறார். அக்கினியினால பதிலை தருகிறார். அப்படி என்றால் அந்த உன்னத அனுபவமாய் ஜீவிக்கும் பொழுது, அந்த வேறுபாட்டின் ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உலகத்தோடு பிரிந்து அந்த உன்னத அனுபவத்தை அந்த ஜெப ஜீவியத்தில் இருக்கும் பொழுது தேவனும் நமக்காக எழுந்து அருளி நிரூபிப்பார். அங்கே அததான் அந்த மனிதனாக எலியா தன் பலன் இருக்கிற இடத்திலே சத்ருவை அழிக்கும் பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, கொண்டு வெட்டுகிறான் பாருங்க, கீசோன் நதியில வெட்டுகிறான். இந்த கீசோன் நதியில தான் நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்தோமே. திரும்ப வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:21. கீசோன் நதியே, பூர்வ நதியாகி கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு எந்த கீசோன் நதி கானானியர் 900 இருப்பு ரதங்களை அடித்து ஜெயித்ததோ அதே கீசோன் நதியில கொண்டு வந்து தேவ மனிதனாக எலியா பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி சாய்க்கிறான். பாருங்க கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய பலன் ஜெபத்திலே இருக்கும் பொழுது உன் சத்துருக்களை, உன்னோட போராடுற பராக்கிரமனை, உன் போராட்டங்களை எந்த வழியாய் சத்துரு வழியா மனுஷன் வழியாய் சரீரத்தில் வருகிறதே ஜெபத்தில் வைத்து போராடு, ஜெபத்தில் வைத்து ஆளுகை செய். தேவ மனிதர்கள் பாருங்க, அதே கீழே நீங்க இன்னும் வாசிப்பீர்கள்டா, திரும்பவும் கர்மேல் மலைக்கு மேலே ஏறுகிறார். கர்மேல் மலைக்கு ஏறி 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 அங்கே ஜபிக்கிறார். ஜபம் மிகுந்த ஒரு பெரிய ஆயுதம். இன்னும் அதிகமாய் ஜபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் அந்த ஜப ஆவியை ஊற்றுவாராக. அதிகமாய் கர்த்தரிடத்தில் ஜப ஆவிக்காக கேளுங்க, விடாமல் ஜபித்து கொண்டிருக்கு. ஏன்னா அதுதான் நம்முடைய பலன். சத்துருவை மேற்கொள்ளுகிறது. அந்த இடத்திற்கு சத்துருவை போராட்டத்தை கொண்டு போய் வைக்கும் பொழுது தேவன் ஜெயத்தை தருகிறார். எந்த கீசோன் நதியிலே தேவன் அதை அழித்தார் என்று தீர்க்கதரிசிக்கு தெரிந்திருந்தது, அதே இடத்துல பாகாலில் அத்தனை பேரையும் அவன் வெட்டி சாய்க்கிறான். அது மாத்திரமல்ல, மீகா 7:14 வாசிங்களேன். இது எவ்வளவு அருமையான அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய ஜீவியத்தை குறித்து மீகா 7:14 சொல்லப்படுகிறது பாருங்க. மீகா 7:14. கர்மேலின் நடுவில் தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமாக மந்தையாகி உமது ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக. பாருங்க, தனித்து வனவாசமா இருக்கிற ஜீவியம் ஜப ஜீவியம். கர்மேலில் ஏறி அவள் மலையிலே ஏறு என்றால் அது என்றால் மலை ஏறுகிற அனுபவம். ஜபத்தில் இருக்கிற அனுபவம். உங்களுடைய என்னுடைய பலன் எங்கே இருக்கிறதா? முழங்கால தேவன் கட்டளை இருக்கிறார். ஆகவே எல்லா போராட்டத்தையும் அங்க வைத்து சந்திங்க. வருகிறத மனுஷனிடத்துல போகாதீங்க, மனுஷனிடத்துல நியாயத்தை பேசாதீங்க. உடனே எந்த காரியத்திலையும் உன் பலன் எங்க இருக்கோ அதை வைத்து விட்டு பிறகு அந்த காரியத்தை நீ செய்.
தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லா காரியத்தையும் முதல்ல முழங்காலுக்குள்ள கொண்டு வா. உனக்கும் எனக்கும் உள்ள பலனே அதான். எந்த பிரச்சனை, அவசரமான பிரச்சனையா இருந்தாலும் முழங்காலுக்கு போயிடுங்க. ஏன்னா அது உனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா காரணம், நீ நானும் உலகத்தார் அல்ல. நாம் அசாதாரணமான வெற்றியை, ஆளுகையை, ஜெயத்தை செய்கிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் முதலாவது உங்க பலன் எங்க இருக்கோ, முழங்காலில் இருக்கிற பலன் அங்கே கொண்டு வந்து சத்துருவோடு போராடப்பார். தேவன் ஜெயத்தை கொடுப்பார். எலியா தீர்க்கதரிசி செய்ததை பாருங்க. கர்மேலுக்கு அவர்களை அழைத்து வா. கர்மேலிலே அவன் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கிறது. மழை இத்தனை 3.5 ஆண்டு காலம் பெய்கிறது. எலிசா தீர்க்கதரிசி வாசம் பண்ணின இடம் அதான். உன்னத ஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியம், உயர்ந்த ஜீவியம், உலகத்தோடு களவாத ஜீவியம். இந்த மலை ஏறுகிற அனுபவம் உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் அதை இன்னும் அதிகமாய் கொடுப்பாராக. அது எதை நமக்கு கொடுக்கிறது? ஆளுகையை தருகிறது. இதுதான் அவர்களுக்கு ஆளுகை. அவர்கள் முறையிட்டார்கள். தெபோராள் சொல்ல, மலை ஏறி அந்த தாபோர் மலைக்கு வா. இரண்டாவது குறிப்புக்கு போகுவோம். அடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே நியாயாதிபதிகள் 4 அவர்கள் எப்படி ஆளுகை செய்தார்கள்? 6வது வசனத்தை வாசிங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்க அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரிலும் செபுலன் புத்திரிலும் 16,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும். 2வது குறிப்பு கவனியுங்க. கடைசியில் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். தெபோராள் சொல்லுகிறாள், 2 கோத்திரத்தை எடுத்துக்கொண்டு போ. நல்லா கவனியுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் அழைக்க சொல்லல. மிகவும் ஞானமுள்ள கோத்திரம் இசக்கார் கோத்திரத்தை அழைக்க சொல்லல. மிகவும் பரிசுத்தம், ஆசாரிய ஊழிய கொண்ட லேவி கோத்திரமும் ஆசாரியனையும் கூட்டி கொண்டு போக சொல்ல. இங்க தெபோராள் சொல்லுகிறார், நீ நப்தலியும் செபுலோனையும் கூட்டி கொண்டு போ. நப்தலி செபுலோனை கூட்டி கொண்டு போ. அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் ஆளுகை எப்படி கிடைக்கிறது? 2வது குறிப்பு, நப்தலி செபுலோன் நமக்கு வேண்டும். அப்படி நப்தலி செபுலோன் என்ன? நப்தலி யாக்கோபுக்கு பில்கால் பெற்ற 2வது குமாரன். அவன் பிறக்கும் பொழுது அவன் தாய் வசனத்தை சொல்லி படித்து நேரமாக்குவிட்டு, நான் உங்களுக்கு அப்படியே விவரிக்கிறேன், கவனியுங்க. அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது சொல்லுகிறாள், நான் என் சகோதரியோடு மகா போராட்டமாய் போராடி அவனை பெற்றெடுத்தேன். அப்படி என்றால் நப்தலினுடைய பேர் என்ன? போராட்டம், ஒரே போராட்டம். செபுலோனை, அதாவது யாக்கோபு ராகேலினுடைய வேலைக்காரியாக பில்கால் இடத்திலே பெற்றெடுத்த 2வது மகன். அப்பொழுது யாக்கோபுக்கு இவன் 6வது மகன். செபுலோன் லேயாளினுடைய 6வது குமாரன், கடைசி புத்திரன். யாக்கோபனுடைய 10வது குமாரன், 10வது. இப்படி என்றால் நல்ல கவனியுங்க. நப்தலி செபுலோனை கூட்டி கொண்டு போ. இப்ப நப்தலி யாரு? போராட்டம். செபுலோன் யாரு? அவன் பெற்றெடுக்கும் போது லேயாள் சொல்லுகிறார்கள், இனிமே என் கணவர் என்னோடு வாசம் பண்ணுவார். ஒன்று போராட்டம், ஒன்று வாசம் பண்ணுவார். அப்படி என்றால் வாசம் பண்ணுவார்னா என்ன? ஒரு தீர்க்க தரிசனம். ஏன்னா நடக்கல, இனிமேல் உண்டாகும். இல்லை என்றால் ஒரு வாக்கு தத்தம். வாசம் பண்ணார். அப்படி இந்த நப்தலினா என்ன? போராட்டம். இது என்ன? வாக்கு தத்துவம். இப்ப இவங்க 2 பேரை தான் நீ கூட்டு போனோம். நீ யாரை கூட்டு போனோம்? போராட்டம், வாக்கு தத்துவம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது போராட்டம் உண்மையாகவே உங்களுக்கு அதிகமாக நான் நப்தலியை குறித்து விவரிக்கணும் நேரம் இல்லை. இந்த நப்தலினுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அவன் யாக்கோபு ஏத்தேர் கோபுர தண்டையிலே வந்து இருக்கும் பொழுது, யாக்கோபு அவனுடைய மூத்த குமாரனாகிய ரூபன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போய் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். அது யாருன்னா பில்கால். யாருன்னா இந்த நப்தலினோட தாய். யோசித்து பாருங்க, குடும்பத்துல பிள்ளை வளருது. யாரு? நப்தலி வளருறான். வளரும் பொழுது தகப்பனுடைய 1வது குமாரன் ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளை எப்படி வளர்ந்திருக்கும்? அந்த வீட்டில் போராட்டம். ஆகவே அவன் துன்மார்க்கமாய் மாறுகிறான். ஏன்னா
37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு பில்கால் சில்பால் பெற்ற பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்திலே சொல்லி வருவான். அவனுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொன்றாக நேரம் இல்லை, நேரா செபுலோன் வாக்குத்தத்தம் ரெண்டும் சேருகிறது. உங்களுக்கு புரிந்து கொள்கிறதற்காக வேகமாக இந்த காரியத்தை நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு இது ரொம்ப எளிதா புரிந்திருக்கும். இந்த பைபிள் பின்னாடி உங்களுக்கு ஒரு மேப் இருக்கு. மேப்ல கானான் நாட்டில் குலத்தாரின் நிலப்பகுதிகள் இருக்கும். செபுலோனுக்கும் நப்தலிக்கும் கிடைத்த பங்கு பார்த்தீர்கள் என்றால், மேல நார்த்தன் சைட்ல இங்க நப்தலி, இங்க செபுலோன், நப்தலி செபுலோன் 2 இடம் இவர்களுக்கு பங்கு கிடைக்கிறது. நல்லா பாருங்க, நப்தலி செபுலோன். இந்த கானான் நாட்டில் இஸ்ரவேல் குலத்தின் நிலப்பகுதியை பார்க்கும் பொழுது இங்க நப்தலிக்கு செபுலோனுக்கு ஒன்னா கிடைக்கிறது. அதாவது மேலே இருக்கிற இடம். எந்த சத்ரு வந்தாலும், அரபியர்களாகட்டும், அசிரியர்களாகட்டும், பாபிலோனியர்களாகட்டும், முதல்ல இவங்களை தான் தாக்குவாங்க. இவங்களை தாக்கிட்டு தான் கீழே எருசலேம், யூதா, மற்ற எல்லா பட்டணத்துக்கு போகணும். அவர்களுக்கு இந்த பக்கம் பெரும் வனாந்தரம். எந்த ராஜாக்களும் எந்த யுத்தர்களும் வனாந்தர பாதையா தன்னுடைய சேனையை நடத்த மாட்டார்கள். அப்படி என்றால் முதல்ல வருகிறது நப்தலி செபுலோனுக்கு வருவார்கள். இப்பொழுது இந்த நப்தலி செபுலோன் அவர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போ. வாழ்க்கை, போராட்டம், வாக்குத்தத்தம் ரெண்டும் இருக்கு. இப்போ இவர்களை குறித்து சீக்கிரமாக அதிகமாக நேரம் எடுக்காமல் ஏசாயா 9 மட்டும் வாசிக்கும் போயுமே, ஆனால் இவருடைய நிலைமை கடைசியா எப்படி இருக்கிறது பாருங்க. ஏசாயா 9 1 வாசிங்க, 1 4 வரைக்கும். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின இடுக்கம். நல்ல வார்த்தைகளை பாருங்க. இந்த ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இடுக்கமாய், இடுக்கம்னா ஒடுக்கத்திற்குள்ளாகி, ஈனப்படுத்தினா ரொம்ப கீழ்த்தரமாக இழிவுபடுத்தப்பட்டு ஈனப்படுத்தப்பட்டு முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டி போலும். அதுல ஒரு இருள் இருக்கு. நல்லா பாருங்க, நப்தலி செபுலோன்ல இப்ப என்ன இருக்கு? நப்தலி செபுலோன்ல இருள் இருக்கிறது. நப்தலி செபுலோன் ஈனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நப்தலி செபுலோன் இடுக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் புறஜாதியருடைய கலிலேயவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்தும். இது ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. இந்த நப்தலி செபுலோன் இடுக்கப்பட்டது, ஈனப்படுத்தப்பட்டது, இருளில் இருக்கிறது, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது. இவர்கள் மரண இருள். எந்த யுத்தத்திற்கு வந்தாலும் முதல்ல யாரை தொடுவாங்க? நப்தலி செபுலோன்ல மேல இருக்குல்ல, முதல்ல யார் இது வந்தாலும் இவங்க தான் சிறை. அசிரியன் வந்து மேல் உள்ள யூதாவை பாபிலோனியர்கள் சிறைப்படுத்தி போனார்கள். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை அசிரியர்கள் சிறைப்படுத்தி போனார்கள். அப்பொழுது முதல்ல அவர்கள் பிடித்தது இந்த நப்தலியும் செபுலோனியும். ஆகவே அப்படியாப்பட்ட ஜனம். ஆனால் நல்லா கவனியுங்க, யாக்கோபு நப்தலிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுவான். என்ன ஆசீர்வாதம்? நீ விடுதலை பெற்ற பெண்மான், உன் வாயில இன்பமான வசனம் வரும். நப்தலி யாரு? கடல் மன்னிக்கவும், அந்த செபுலோன் யாரு? கடல் ஓரத்திலே அவன் குடியிருப்பு இருக்கும். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலை பெற்ற பெண்மான் என்றால் அவன் சிறைக்குள்ளாக இருக்கிறான். அப்போ ஒரு சிறை அனுபவம் இவனுக்கு இருக்கு, ஒடுங்கி போன அனுபவம் இருக்கு, பராக்கிரமனால ஒடுங்கப்பட்டு கிடக்கிறான். இப்பொழுது இந்த நப்தலியும் இந்த செபுலோனையும் விடுவிக்கிறதற்காக, ஆளுகையை தருகிறதற்காக யார் வருகிறார் என்றால், அந்த சராசரத்தையும் படைத்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேற யாக்கோபு எதை சொன்னான்? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறணும், அவன் விடுதலை பெறணும். அவன் இடுக்கமான ஈனத்திலே இருப்பான், அவன் நெருக்கப்பட்டு இருப்பான், இருளிலே இருப்பான். இப்போ இருளிலே இருக்க, நெருக்கப்பட்டு இருக்க விடுதலையாக்க யார் வர வேண்டும்? அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூற என்று ஏசாயா சொன்னது போல அவர் இறங்கிய, தாமாகவே இறங்கி வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. மத்தேயு. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 13 வாசிங்க, ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. நாசரத்தை விட்டு
நாசரேத்தை விட்டு, நல்லா கவனிங்க. அதே மேப்ல அடுத்த மேப் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த ஊழியத்தினுடைய மேப். அதை பார்த்தீங்கன்னா இந்த நப்தலி செபுலோன்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இடம் வருகிறதுனா, கப்பர்நகும், கோரேசின், கானா, திபேரியா, நாசரேத்து, நாயின். அப்போ தேவன் பாருங்க எவ்வளவு கருத்துள்ளவரா இருக்கிறார் பாருங்க. இந்த நப்தலி செபுலோன நான் இப்படி வாக்குத்தத்தம் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, இவனுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை வாசிங்க. நாசரேத்தை விட்டு, அதாவது நாசரேத் வந்து செபுலோன்ல இருந்தது. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எந்த இடம்? நப்தலியினுடைய இடம். நப்தலி கொடுக்கப்பட்ட விடுதலை பெற்ற பெண்மான். நீ குதித்து ஓட வேண்டியவன், நீ சிறைப்பட்டவனா இருக்கக்கூடாது. அப்போ தேவன் பாருங்க அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற ஊழியத்தை கப்பர் நகும்ல தான் மிக முக்கியமான ஸ்தலமாய் வைத்து கப்பர் நகும்ல இருந்து அவர் ஊழியத்தை எல்லா இடங்களுக்கும் செய்தார். இந்த 2 இடத்துல வந்து ரட்சகர் இருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நப்தலி சொன்ன போராட்டம், இது சொன்ன வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலும் 2யும் அழைத்து கொண்டு போன் தெபோரால். யாருக்கு சார்? பாராக்குக்கு. நீ நப்தலியை மாத்திரம் ஜெபுலோனை மாத்திரம் கூப்பிட்டுட்டு போ. நீங்களும் வந்திருக்கிற உங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கலாம். வாக்கு தத்தம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அங்க அப்படித்தானே? நப்தலி யாரு? போராட்டம். செபுலோன் யாரு? வாக்கு தத்தம். ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு, ஒரு பக்கம் போராட்டம் வந்து கொண்டே இருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று முடியறதுக்குள்ள இன்னொன்று வந்து நிற்க. ஒருவேளை ஒரே நேரத்தில் பலவிதமாய் தாக்கலாம் நப்தலி செபுலோன். ஆனால் அந்த இடத்தை உன் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில வாக்குத்தத்தம் மாத்திரம், வசனத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறாய். வேற ஒன்று உனக்கு நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில நம்புறதற்கு எதுவுமே இல்லை. வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் போராட்டம் வந்து கொண்டே இருக்கு. உன் நடுவிலே வாசம் பண்ண அவர் இறங்கி வந்து இருக்கிறார். அவர் பாருங்க நப்தலி செபுலோன் கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். ஸ்டேட் தேர், dwelt there, abode there. அங்கதான் வாசம் பண்ண. கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீ போராட்டம். இன்னொரு பக்கம் வெறும் வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை மாத்திரம், அது போதும். உன் நடுவிலே வாசம் பண்ண அவர் வருகிறார். நீ ஈனப்படுத்தின கால முடிவுக்கு வரும். நீ ஈனப்படுத்தப்பட்ட கால முடிவுக்கு வரும். நீ எவ்வளவா இருளில் இருந்த கால முடிவுக்கு வரும். இவன் இருளில் இருந்தான், ஈனப்படுத்தப்பட்டான், ஜனங்களால மிதிக்கப்பட்டான், எல்லாராலும் மிதிக்கப்பட்டான். வாக்கு தத்தமும் தீர்க்க தரிசனம் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக வந்தது. விடுதலை பெற்ற பெண்மா, நீ ஓதி குதித்து நீ சுகமாய் இருக்க வேண்டிய, ஆனால் அவன் இல்லை. ஆனால் அவனுக்கு விடுதலை ஆக்க பரலோகத்தை விட்டு தேவாதி தேவன் மாம்சத்திலே இறங்கி வந்தார். அதுதான் நப்தலி செபுலோன். வாக்கு தத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு. அதற்காக தேவன் வந்தா. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக தேவன் எழுந்தருளுவார். அவர் வாசம் பண்ண உன் நடுவிலே வருவார். உன் வீட்டிலே உன்னோடு எப்பொழுது இருப்பார். நீ நினைக்காத இவ்வளவு போராட்டம் இருக்கே, போராட்டத்தை நடுவில் தான் தேவன் இருந்தார். எந்த கப்பல், எந்த படகு அலையினால மோதி அடித்ததோ அதற்கு கீழாக அடியின் தட்டிலே படுத்திருந்த தேவன். ஆகவே உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கோ, அது நடுவிலே கர்த்தர் இருப்பார். எந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்தானோ அதே சிறைச்சாலையில அவர் இருந்தார். ஏன் மாற்றவில்லை? அங்கதானே அவரும் வந்து இருந்தார். எந்த தானியேல் சிங்க கெபியில போட்டிருப்பான் அதே கெபியில அவரும் வந்து இருப்பார். எந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சுவாலையில போடப்பட்ட அதை வந்து அவர் ஒன்றும் சில்லா மாத்தல. வந்து உடனே சில்லா மாத்தி இருக்கலாமே, மாத்தல. அதே சூடு 7 மடங்கு சூடுல இருக்க உன் போராட்டத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார் உன்னோட. எதை காண்பிக்க? நான் கர்த்தர், நான் மாறாதவரை, என் ஜனத்திற்கு நீ மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க. ஏன்? மற்றவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பராக்கிரமத்தை செய்தார், கர்த்தர் இவர்களுக்கு ஆளுகையை தந்தார், கர்த்தர் இவர்களுக்கு செய்ததை வந்து பாருங்கள் என்று சொல்லப்படும். அதுதான் பார்த்தார்கள். எல்லாருக்கும் பிரமிப்பு. நேபுகாத்நேசருக்கு பிரமிப்பு. தேவன் வந்து அந்த அக்கினியை அணைக்கவில்லை. அந்த அக்கினி இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கு. அதன் நடுவில் தம்முடைய பிள்ளைகளை காத்தார். நீ போகிற போராட்டத்தின் நடுவில் நீ காக்கப்படுவாய்.
உன்னுடைய படகு பத்திரமாக அக்கறையை சேர்க்கப்படும். ஏன்னா திபேரியா கடல் கரை அருகிலே அவர் தம்முடைய பிள்ளைகள் வர்றதுக்காக காத்து கொண்டிருந்த நல்ல தகப்பன் அவர். கப்பல் ஒரு நாளும் சேதப்படாது, மூழ்கி போகாது. அவே இருந்தாலும் சரி, போராட்டம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, இவை ரெண்டும் பிடித்து கொண்டுதான் நீ போக வேண்டும். அதன் நடுவிலே தேவன் உன்னோடு வந்து வாசம் பண்ணுவார். கப்பர் நகுமிலே அவர் வாசம் பண்ணினார். கப்பர் நகுமிலே வாசம் பண்ணி எதை செய்தார்? வார்த்தைகளை கொடுத்தார். எதை வார்த்தையை கொடுத்தார்? 100க்கு அதிபதி வருகிறான், வார்த்தை அனுப்பி அவனை சுகமாக்குகிறார். யபீரு வருகிறான், சுகத்தை தருகிறார். எல்லா காரியத்தையும், நிறைய காரியத்தை நான் சொல்ல போய்கொண்டே இருக்க முடியும். இந்த கப்பர் இது பெரிய காரியங்கள் இது. ஆகவே பாருங்க, இந்த வாசம் பண்ணுகிறவர் வார்த்தையை அனுப்புகிறார், விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஏன்னா கப்பர் நகும்லே அந்த திமிர்வாத காரனை அவன் 4 பேர் கொண்டு வராங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்து, அவன் 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் உன் விசுவாசத்தை பார்த்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய தேவனுக்கு இருக்கிற உண்மையை பார்த்து உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். கப்பர் நகும் அதுதான் செய்தார். வாசம் பண்ணினார், வார்த்தையை அனுப்பினார், விசுவாசத்தை கனப்படுத்தினார், அங்க திருப்தியும் உண்டாக்கினார். என்ன திருப்தி? அவர்கள் புசித்து அங்க அப்பங்களை பெருக செய்தார், மீனை பெருக செய்தார், மீதம் எடுத்து அவர்கள் திருப்தி ஆக்கினார்களாம். வசனங்களை குறிப்பிட நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை, முதலாவது உன் பலன் எங்க இருக்குன்னா முழங்கால் ஜபத்தில் இருக்கு. உன் சத்துருவை, போராட்டத்தை, நெருக்கத்தை, இல்லாமைய, கஷ்டத்தை, வியாதியை, பலவீனத்தை அங்க வைத்து சந்தி தேவனிடத்துல. இரண்டாவது, தேவன் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள. அவர் வருவார். வாக்குத்தத்தம் மட்டும் இருக்கு. போராட்டம் அதன் நடுவில் தான் அவர் வந்து வாசம் பண்ணி தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், திருப்தியை ஆக்குகிறார், விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தேவன் ஆளுகையை தந்தார். நீங்க இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஏசாயா 9:1-4 வாசிங்க. மன்னிக்கவும், அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், மகிமைப்படுத்துவார் பிற்காலத்திலே நப்தலி செபுலோனை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அடிகளும் யோதா நதியோரத்திலும் புறஜாதியருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவது என்ன? குளோரிஃபை. அவர் எப்படி மகிமைப்படுத்துவாராம்? வேதம் சொல்கிறது, யோவான் 7:39 நீங்க பார்க்கும் பொழுது, தேவன் இன்னமும் மகிமைப்படவில்லை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்பட்டாதான் பரிசுத்த ஆவியான பொழிந்தருள வேண்டும். மகிமைப்படுவது என்றால் என்ன? பாடுகளுக்குள்ளாக போய் தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். அந்த ஆவியானவர்னால நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம். அந்த ஆவியானவரால் இந்த ஜனம் நப்தலியும் செபுலோன்ல வந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, ரொம்ப இடுக்கமானவங்க. 18 வருஷம் 20 வருஷம் ரொம்ப ஏழ்மையில இருந்தவங்க யாரெல்லாம் வந்தாங்க பாருங்க. அந்த இடத்தினுடைய நப்தலி செபுலோன் உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னா, வந்தவர்கள் பாடு, நெருக்கம், பிசாசினால ஒடுக்கப்பட்டவர்கள். கெனசரேத் ஒரு ஆற்றை கடந்து போகிறார். அவன் பிசாசினால வாதிக்கப்பட்டவன், யாருமே தேடி போகல. தேவன் அவர்களுக்கு எதை செய்தாராம்? வாசம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளையே, வெறும் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற நீ, வசனங்கள் மாதம் வாக்குத்தத்தங்கள், வருஷம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கு நினைக்கிறாயோ, அந்த போராட்டத்தின் நடுவில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் தாங்கி கொண்டு வந்தபடியால் தான் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். சத்ரு என்றைக்கோ அழித்திருப்பான், விழுங்கி போட்டிருப்பான். பார்த்தோம் அல்லவா, பராக்கிரமன் எதை செய்கிறான்? 9 காரியத்தை செய்கிறான். என்றைக்கோ விழுங்கி இருப்பான். இன்றைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறது என்ன? அவர் உன்னை தோளிலே சுமந்து வந்தார். போராட்டம் இருந்தது உண்மைதான், அவர் இருந்த படகில் இருந்தது உண்மைதான். அவை அணைய போகிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அநேக போராட்டத்துக்கு நடுவில் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டியவர்கள், இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்கள். அது நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அது நடுவிலே உன் இடுக்கத்தை, உன் ஈனப்படுத்தப்பட்டதை, நீ நெருக்கப்பட்டதை, இருளில் இருந்ததை தேவன் மாற்றி உன்னோட வாசம் பண்ண தேவன் இருக்கிற. ஆகவே தான் அங்க சொல்லுகிறா, யார் சொல்லுகிறா? தெபோரா, நீ வெறும் நப்தலி செபுலோனை மட்டும் கூட்டு போ, நீ வெறும் தேவனை மட்டும் கூட்டு போ. உன் பிரச்சனைக்கு, உன் போராட்டத்துக்கு மனுஷனை பார்க்காதே, கர்த்தரை மட்டும் போதும். கர்த்தர் வருவார், வாசம் பண்ணுவார், வார்த்தையை அனுப்புவார், திருப்தியை உண்டாக்குவார். தேவன் உன் விசுவாசத்தை கண்டு உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். 3வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதே 4:7 வாசிங்க. நான் யாபின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் ஈசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடவில்லையா என்றார்.
மூன்றாவது குறிப்பு, முதல்ல பார்த்தோம் ஜெபம், இரண்டாவது பார்த்தோம் அவரே வந்து வாசம், அவரையே நம்பிக்கொண்டிரு. நீ நப்தலி செபுலோனை மட்டும் கூட்டி கொண்டா போதும், எல்லாரும் வேண்டாம், நப்தலி செபுலோன் போதும். ஏன்? அதன் நடுவில் அவர் வந்து வாசம் பண்ணுவார். கொஞ்சம் ஜனமா இருந்த நப்தலி செபுலோன் போதும், இனப்படுத்தப்பட்ட இடுக்கமான அவன் போதும். ஏன்னா அவன் நடுவில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். பெரிய யூதா வேண்டாம், இசக்கார் வேண்டாம், பலத்த சேனைகள் வேண்டாம், இவர்கள் 2 பேர் போதும். அவரையே நம்பிக்கொண்டிரு, அவரையே நம்பிக்கொண்ட அவர் வந்து காரியங்களை உனக்காக செய்வார். அவர் உனக்காக ஆளுகை எல்லாவற்றிலும் தருவார். 3 எதை பார்க்கிறோம் என்றால், இங்கே ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? வசனம் கிடைக்கிறது. என்ன வசனம்? ஜெயத்தை நான் உனக்கு தருவேன். வாக்குத்தத்தத்தை பெற்று ஜெயத்தை பெற்று அவர்கள் பெறலாம். கர்த்தருடைய பிள்ளை, இந்த குறிப்பு வேகமாக நான் சொல்லுகிறேன் பாருங்க. அவர் என்றைக்கும் நம்முடைய தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய காரியங்களை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். எல்லா பாதை சூழ்நிலை வசனத்தை நமக்கு அனுப்புகிறவர். ஆகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை பழக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலை இருந்தாலும், எந்த காரியத்தை செய்கிறது இருந்தாலும், எந்த போராட்டம், ஒரு வசனத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. போராட்டமா? இதற்கு ஒரு வசனம் தாங்க ஏசப்பா. இந்த போராட்டத்திற்கு முன்பதாக இந்த போராட்டத்தை எடுத்து போடுங்க, இந்த போராட்டத்தில் விடுதலை தரமா வசனத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த வசனம் தன் காரியத்தை செய்திடும். என் வாழ்க்கையில அனுபவித்ததை சொல்லுகிறேன். அந்த வசனம் காரியத்தை, எந்த காரியம், ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஸ்கூல் காரியத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, செய்ய வேண்டியது குறித்து, போக வேண்டிய இடத்தை குறித்தோ, பெரும் காரியங்கள், முக்கியமான எந்த போராட்ட நெருக்கம் எதுவா இருந்தாலும் வசனத்தை கேளுங்க. வசனம் போதும். இங்க வசனம் இருந்தது, வாக்குத்தத்தம், அது தன் காரியத்தை செய்யும். தேவன் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறவர். வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை. அவர் வசனம் வராம வேற ஒரு காரியம் நடக்காது. அவருடைய வசனம், வாக்குத்தத்த வார்த்தை இல்லாம நம்மளால ஜெயம் பெற முடியாது. தேவனுடைய வசனம் முன்பு போக வேண்டும். நமக்கு முன்பாக, நமக்கு முந்தி போனால்தான் அது நமக்கு ஜெயத்தை. அது ஒரு பட்டயம். பாருங்க, அநேக வசனங்கள் இந்த குறிப்பில் இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த குறிப்பு. ஆகவே வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் அவர்களே நமக்கு தெரியும், நம்முடைய முற்பிதாவாகிய விசுவாச தகப்பன் ஒரு வசனத்தை, வாக்குத்தத்தத்தை பாருங்க பெற்று 25 வருடம் காத்திருக்கிறார். ரோமர் 4:19 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டியலிட்டு போடப்பட்டிருக்கிறது. எதை செய்தார்? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தேவனை துதித்து ஆராதித்து தேவன் நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு காலை தேவன் உங்களுக்கு எதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், எதை வெளிப்படுத்துகிறார்? உனக்கு நான் சொன்ன கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ எதெல்லாம் நம்பி இருக்கிறாயோ அதை நான் செய்வேன் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களும் வாக்குத்தத்தத்தை, வசனத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். வாலிப பிள்ளைங்க அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்க. எதெல்லாம் தேவன் உங்களை குறித்து செய்வேன் என்று சொன்னாரோ அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்க. இது காலை வேளை தேவன் அதை தான் சொல்லுகிறார். எதை காண்பிக்கிறார்? உனக்கு நான் சொன்ன கொடுத்த வாக்குத்தத்தை நான் செய்வதிலே உறுதியாய் இருக்கிறேன், நான் நிறைவேற்றுவதிலே நான் உறுதியாய் இருக்கிறேன். நீங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். இங்க ஒரு வசனம், வாக்குத்தத்தம், அது முன்பாக போகிறது. 2 3வது காரியம் என்ற வாக்குத்தத்தத்தை அவள் பற்றி கொண்டான். வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டான். நாலாவது பார்ப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. எதனால ஆளுகை கிடைத்தது அவர்களுக்கு? 4வது. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். 9ஐயும் வாசிங்க. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இந்த குறிப்பு கொஞ்ச நேரம் ஆழமாக நாம் போகலாம். இங்கே தெபோராள் என்ன சொல்லுகிறார்? நீ போ, நீ எழுந்து போ சொல்லுகிறார். பாராக் கூப்பிடுகிறார், நீ வா. தெபோராள், நீங்க வந்தாதான் நான் போவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தெபோராள் சொல்லுகிறார்கள், நீ போகிறதுல உனக்கு மேன்மை கிடையாது. நீ அந்த மேன்மையை, நீ அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியினால உனக்கு மேன்மை வராது. தேவன் யாருக்கு வைத்திருக்கிறார்? யாகேலுக்கு வைத்திருக்கிறார். யாகேல் தான் சிசேராவை கையிலே ஆணியை எடுத்து நெற்றியிலே பட கொன்று போட்டவள். அதுதான் சொல்லுகிறார்கள், உனக்கு அந்த மேன்மை கிடையாது. அப்படி என்றால் சிசேரா என்ன மன்னிக்கவும், இந்த பாராக் என்ன சொல்லுகிறான்? பரவாயில்ல, நீ வா. 4வது குறிப்பு என்னவென்றால், சுயத்தை முற்றிலுமா அழித்து விடுகிற ஜீவியம். சுயத்தை வெறுத்து அழித்து விடுகிற ஜீவியத்தில் தேவன் ஆளுகையை தருவார். நல்லா கவனிங்க. இங்கே சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறான்? நீ போறதுல உனக்கு மேன்மை வராது. அவன் பரவாயில்ல, நீ என் கூட வா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சாதாரண மனுஷனுடைய
நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? நம்ம ஒரு செய்கிற காரியத்திற்கு ஒரு அங்கீகாரம் வேணும், ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணணும், பாராட்டணும். அப்படிதானே எல்லாருக்கும் அது இருக்கும் தானே. ஏதாவது ஒரு வேலை பண்ண நம்ம தான் பண்ணணும் தெரியணும்ல, பேர் வரணும்னு நினைப்போம்ல. எந்த காரியம் பாருங்க, யாருக்கா தெரியணும் நம்ம செய்தது. அது ஒரு மனிதனுடைய மனப்பான்மை தானே. நாம் பண்ணுகிறது யாருக்கா தெரியணும், அதை அவர்கள் கனப்படுத்தணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அதை அவர்கள் அதை அங்கீகரித்து மேன்மையாய் நினைக்கணும். இங்க சொல்லுகிறாங்க, நீ போ, அவர்கள் சொல்லி நீ போற, ஆனா இதுல உனக்கு மேன்மை கிடையாது. ஆனாலும் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் போறேன். உலக ராஜ்யம் அப்படி, கர்த்தருடைய ராஜ்யம் அப்படி அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் அளவுகோல்களே வேற. மனிதன் பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர் பார்ப்பதல்ல. உலகத்திலே மனிதனுடைய பார்வைக்கு மேன்மையானது எதுவோ கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக தோன்றும். சபையில கூட பாருங்க, நாம் பண்ணுகிறது சின்ன வேலையா இருந்தால் அது தெரிகிற மாதிரி பண்ணுவோம். தெரியணும், எல்லாமே தெரியணும். நம் தெரிந்து நமக்கு அங்கீகாரம் வேணும், மற்றவர்கள் பாராட்டணும், மற்றவர்கள் சொல்லணும், நீங்க தான் செஞ்ச, இதெல்லாம் நமக்கு ஏன் மனிதனுடைய மனப்பான்மை. அப்படி என்றால் இவனுக்கு தெளிவா சொல்லுகிறான், நீ இந்த யுத்தத்துக்கு போற, யுத்தத்தை போய் நீ தான் செய்ய போற, உனக்கு மேன்மை கிடையாது. இவன் ஏன் திரும்பி போனோம்? சுயத்தை வெறுத்தவன். பாராக் யாரு? சுயத்தை வெறுத்தவன். சுயத்தை வெறுத்தவனுக்கு ஆளுகை பரலோகமே கூப்பிட்டு கொடுக்கும். தேவன் பாருங்க, இப்போ இதனால மேன்மை வராது. இங்க யார் ஜெயித்தா? யார் பேர் வந்தது? தெபோராள் பேர் இருக்கு. யாகேல் தான் ஆணியை எடுத்து சிசெராவினுடைய நெற்றியில அடித்து இருந்தான். யாகேலை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் 25 வாசிங்க. தண்ணீரை கேட்டான். 24, 25, 26. ஸ்திரீகளுக்குள்ள கேனானியன ஏபேரின் மனைவி யாகேல் ஆசீர்வதி. பாருங்க, யுத்தத்துக்கு போனது யாரு? பாராக்கு. யுத்தம் செய்தது பாராக்கு. இங்கே வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளுக்குள்ள கேனானியனான ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான். பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையும் கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தாள். அவன் நெற்றில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். ஆமே. பாருங்க, யாகேலை குறித்து எழுதப்படுகிறது. பாராக்கை குறித்து ஒன்னும் பாடல, கூட வந்தான், அவ்வளவுதான். இப்பொழுது பரலோகம் பார்த்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பேனாவை எடுக்கிறார். பட்டியலை எழுத, விசுவாச பட்டியலை எழுதி எபிரேயர் இருக்கிற சபைக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் இந்த ஜனத்திற்கு கூடும் என்று எழுதும் பொழுது ஆபேலில் ஆரம்பித்து ஏனோக்கில் வந்து ஆபிரகாம் வந்து ஒவ்வொரு விசுவாச வீரர்கள் பட்டியலை எழுதுகிறார். எழுதும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இந்த சம்பவம் ஞாபகத்தில் வந்திருக்கும். அப்ப யார் பேரை எழுதியிருப்பார்? டெபோரா பேரை எழுத பேனா எடுத்து வந்திருப்பார். ஆவியானவர் எழுதாத. அடுத்து யாகேல் தானே, அவருடைய நெற்றியிலே ஆணி அடித்த யாகேல் பேரை எழுத வந்திருப்பார். ஆவியானவர் எழுதாத. யார் பேரை எழுது? பாராக்கின் பேரை எழுது. அதுதான் எபிரேயர் 11:32 தேவன் எழுதி வைக்கிறார். பாருங்க, பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன் பாராக்கு. பரலோகம் பார்த்து ஒரு பட்டியலை எழுதி வைக்கிறது. அதை எடுத்து சபைக்கு கொடுக்கும் பொழுது அந்த பெயரை, பாராக்கின் பெயரை வெளிவருகிறது. தெபோராள் பேரும் யாகேல் பேரும் மறைக்கப்படுகிறது. எவன் ஒருவன் சுயத்தை வெறுத்தானோ, பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் என் கூட வந்தா போதும், நான் ஒன்று பேர் வேண்டான் போனானோ, அவன் பேர் எழுதி வைத்து மறக்காமல் பரலோகம் எப்போ வேலை வரணுமோ எடுத்து வெளியே காண்பித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். பாராக்கின் பெயரை இப்போ எழுது, இப்பொழுது அவனுடைய பெயர் பிரபலமாகட்டும், அவன் ஒரு விசுவாச வீரன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் மறக்க மாட்டார். நீ செய்கிறத மனிதர் காண வேண்டும் என்று செய்யாத, உன் பேர் செய்யாத. ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கு, அதுல பேர் எழுதப்பட்டால் போதும் என்று செய். பரலோகம் ஒன்று இருக்கு, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியையும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து, நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் வைக்கிற தேவன் நீதியும் நியாயமுமானவர், உண்மையுள்ள ஏக சக்கராதிபதியானவர் எழுதி வைத்து இப்போ எழுதுகிறார் பாராக்கின் பெயரை. உன் பெயரும் அப்படிதான் எழுதுவார். யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை, யாரும் என்னை நம்பவில்லை, யாரும் எனக்கு ஒன்றும் செய்யல நினைக்கிறாயோ, பரலோகம்
பரலோகம் எழுதட்டும், நீ செய்கிறத பரலோகம் பார்க்கட்டும். அப்படிதான் மொர்தெகாய் நினைத்தான். நான் செய்ததை யாரும் பார்க்கல, பரலோகம் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்து வந்தது. காலம் வரும்பொழுது தேவன் திறந்தார், ராஜாக்களுக்கு ஞாபகத்தை படுத்தினார். அவனுக்கு வந்த மேன்மை வந்தது. பாராக்குக்கு பாருங்க, எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் கழித்து தேவன் மறைத்தார் தெபோரா பேரை, யாகேல் பேரை. பாராக்கின் எழுதி சபைக்கு கொடுக்கப்பட்டது. பார், இவன் ஒரு விசுவாச வீரன். யாருக்கு அப்படி? சுயத்தை வெறுத்தவனுக்கு. ஏன் கர்த்தருடைய பிள்ளையை ஏன் இந்த குறிப்புக்கு சுயத்தை வெறுத்து தன் பேர் வரணும்ட்டு இல்லை பாருங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு மட்டும் போவோமே. நீதிமொழிகள் 16:32 வாசிங்க. நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்படி என்றால் மனது எதுவிலே இருக்கு? மனது நம்முடைய ஆத்துமாவில் இருக்கு. நல்ல கவனிங்க, தேவன் நம்மை ஆவி ஆத்துமா சரீரமாக படைத்தார். ஏன் சுயத்தை வெறுக்க வேண்டும்? நல்ல கவனிங்க, சுயம் எங்கே இருக்கு? ஆத்துமாவிலே இருக்கிறது. எதை வசனம் சொல்லுகிறது? மனதை அடக்குகிறவன். அப்போ ஆத்மாவில் என்ன இருக்கு? மனது இருக்கிறது. ஆத்மாவில் என்ன இருக்கு? நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்ச ஆத்மாவில் இருக்கு. ஆத்மாவில் என்ன இருக்கு? நம்முடைய சித்தம், தேவ சித்தமா சுயசனம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறார், தன்னுடைய ஆவிக்குள் வைத்துக் கொள்கிறார். இந்த ஆத்மா இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் இந்த ஆத்துமா மிக மிக முக்கியம். அதான் தேவன் சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்பட்ட தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நீ கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்று கூட உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்த உன்னால கூடும். காரணம், உன் ஆத்துமா இசைக்காது ஆவியோட என்றைக்குமே. தேவன் விரும்புறது என்ன? உன் ஆத்துமா ஆவியோடு ஒன்றா இருக்கட்டும். ஆத்துமா என்ன செய்ய விரும்புறதான் உன் சரீரம் செய்யும். ஏன்னா ஆத்துமாவில தான் விருப்பம் இருக்கிறது, ஆத்துமாவில வாஞ்சை இருக்கு. உணர்ச்சிகள் எங்கே உண்டாகிறது? ஆத்துமாவிலே உண்டாகி. நீ பார்க்கிற உணர்ச்சி உனக்கு ஆத்துமாவிலே வந்து உன் சரீரத்தை செய்ய தூண்டுகிறது. உன் கண்கள், உன் நாவு, உன் கைகள், செயல்கள், இந்த மாம்சம் எல்லாமே ஆத்துமா என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செஞ்சிடும். அப்படி என்ன, இந்த சரீரம் ஆத்மா ஒன்னா செஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆவிய அவித்து அழித்து போட்டுடும், அழித்து போட்டுடும், ஆவியை கசக்கிடும். பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறவர் அல்ல, அமைதலாக விலகி விடுகிறவர். அந்நிய பாஷை பேசலாம், ஆவியிலே இருக்கிறது போல இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கார். அந்நிய பாஷை வரம், கிஃப்ட். ஆவியானவர் விலகிடுவார். ஏன் விலகிடுவாரு? ஆத்மா ஒத்துழைக்கல, ஆவியோட போராடுது. சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து ஆவிய கசக்கி பிழிகிறது. ஆவியானவர் மனிதனோட போராடி கொண்டு இருக்க மாட்டார். அதான் வேத வசனம் எபேசியர்ல சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றவர்களை துக்கப்படுத்தாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ இந்த ஆத்துமா மிக முக்கியமானது. ஆத்துமா தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 2:11 வாசியுங்க. 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சம். நல்லா பாருங்க, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர். எது போர் செய்கிறதா? மாம்சம் இச்சை. இப்ப இது ரெண்டும் சேர்ந்துட்டுனா ஆவியே ஆயிடும். அப்ப ஆத்துமா யாரோட சேரணும்? ஆவியோட சேர்ந்துருச்சுன்னா இந்த சரீரம் என்னவா ஆயிடும்? ஜெயிச்சிடும். ஆகவேதான் நம்முடைய வெளி தோற்றமும் மிக முக்கியம். ஏன் முக்கியம்? ஆத்துமா ஆவி ஒன்னா சேர்ந்ததுனா தான் மாம்சம் வெளியே நாம் காண்பிக்கிறது எல்லாமே. ஆகவேதான் நமக்கு வெளியே நம்முடைய தோற்றங்கள், நம் வெளியே வாழ்கிற ஜீவியம் மிக முக்கியம். உள்ள மட்டுமல்ல. ஏன்? இந்த சரீரம் எதை செய்யும்? ஆத்துமா எதை செய்யும்? ஏன்னா ரெண்டுத்துக்கும் போராட்டம். அதை தான் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த ஆத்துமாவை கெடுக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, வாலிப பிள்ளையே, உன் ஆத்துமாவை கெடுக்க விட்டுடாத. ஸ்திரியோடு விபச்சாரம் சேர்ந்த ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வேதம் சொல்லுகிறது. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையா காத்து. ஆத்துமா கெட்டுட்டுன்னு வெட்டுக்கோ. நீ உன் ஆத்துமாவை சீர் செய்ய, உன் ஆத்துமாவை ஆவியோடு சேர்க்க மிக கடினம். ஏன்னா உன் ஆத்துமாவில் உன் உணர்ச்சிகள் என்ன ஆயிட்டு? கெட்டு போயிட்டு. ஆட்டோமேட்டிக்கா உன் உணர்ச்சிகள் கெட்டதா இருக்கும். உன் ஆத்துமாவில் உன் சித்தம் ஆட்டோமேட்டிக்கா ஏன் கெட்டு விட்டது. ஆகவே ஆத்துமாவை குறித்து தான் வேதம் மிக முக்கியமாய் சொல்லுகிறது. ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஆத்துமாவை அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தே இருக்க வேண்டும். ஆனால் நேரம் இல்லாதபடியினாலே நான் போகிறேன். பாருங்க, வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அந்த ஆத்துமாவிலே தேவன் எச்சரிக்கிறாங்க. இந்த ஆத்துமாவை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு.
தேவனே உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற. அதான் நீங்க 1 பேதுரு 4:19 பார்க்க முடியும். அதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, என் ஆத்துமால என் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம் இல்ல, உங்க பழக்குவீங்க, உணர்ச்சிகளை பழக்குவீங்க, ஆவியோடு சேர்ந்து 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 பழக்குவீங்க. சுயத்தை வெறுத்து உனக்கு ஆளுகை நிச்சயம் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை எப்படியெல்லாம் நாம் செய்ய முடியும்? உபவாசத்துல வசனம் உங்களுக்கு எழுதுறவங்களுக்காக வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 69:10 உபவாசத்தினாலே ஆத்துமாவை நாம் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, நம்முடைய ஆத்துமா சபையை வாஞ்சிக்க வேண்டிய 84:2. இந்த ஆத்துமா அழிந்து போன ஆத்துமா, நஷ்டப்பட்ட ஆத்துமா மாற வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே, வசனம் சங்கீதம் 19:7 மாற்றுமா. அது மாத்திரமல்ல, என்றைக்கெல்லாம் உங்க ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாம போகிறதோ அப்போ ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, தேவனே உம்முடைய நுகத்தை என் மேல வையுங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, நான் சாந்தமும் அமைதலுமா இருக்கிறேன், தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப ஆத்துமா உனக்கு கலங்கும் பொழுது, ஆத்துமா மாம்சத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்து உனக்கு திகைத்து அந்த நேரத்தில் வருமானு என்ன நுகத்தை, தேவனே உம்முடைய நுகத்தை வையுங்க, அது சாந்தமும் தாழ்மையுமானது. பாருங்க, ஆத்துமா ஈடேற தேவ பிள்ளைகளை கெட்டு போக நம்ம விடக்கூடாது. ஆத்துமா ஆவியோடு இசைந்து சரீரம் தன்னால தன் வேலையை செய்யறோம். ஆத்துமா ஆவியோட சேர்ந்துச்சுன்னா இந்த சரீரம் தேவன் விரும்புகிறபடி நாம் சுயத்தை வெறுத்து விடலாம். பேர் தேவன் அழகாக நமக்காக ஜீவ புஸ்தகத்திலையும் சரி, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலையும் சரி, ஞாபக புஸ்தகத்திலையும் எழுதி வைப்பார். நான் 5வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பாராக் சுயத்தை வெறுத்தவன். அதனால சுயத்தை வெறுத்தால் நம்ம ஆளுகை பெற முடியும். ஆளுகை பெய்தார்கள். 10:9 வாசிங்க. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். இப்போ என்ன, எங்க போறாங்க? கேதேசுக்கு போறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கேதேசு வேகமாக நான் சொல்லுகிறேன் பாருங்க. முதல்ல ஜெபம் இருக்கணும். நப்தலி செபுலோனை மட்டும் கூட்டு கொண்டு போ, அது கர்த்தர் கூட வருகிற அனுபவம். மூன்றாவது வாக்கு தத்தம். 4வது சுயத்தை வெறுத்து இருக்கணும். கர்த்தர் கூட வந்தா போதும், கர்த்தர் பார்த்தா போதும். 5வது அவள் எங்க போனா? கேதேசுக்கு போனா. கேதேசுக்கு போனா உன் பிரச்சனைகளை, போராட்டத்தை, பராக்கிரமத்தை நீ ஆளுகை செய்ய வேண்டும்னா ஜெபம் இருக்கணும். நப்தலி செபுலோன் மாத்திரம் இருக்கணும். கர்த்தர் கூட வாசம் பண்ணுவார். கர்த்தர் வந்து அடுத்து வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு பற்றி கொண்டிரு. 4வது தேவன் சுயத்தை வெறுத்து விட. 5 என்ன என்றா சபை. கேதேஸ் என்னன்னா சபை. கேதேஸ் ஒரு அடைக்கல பட்டணம். கேதேஸ் என்ன அடைக்கல பட்டணம் மாத்திரம் அல்ல, கேதேஸ் என்ன, நாங்க ஆசாரிய லேவியனுக்கு பங்கு போட்டு கொடுக்கப்பட்ட இடம். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. யோசுவா 20:7 பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே 23 நீங்க பார்த்தீங்கன்னா லேவியருக்கு பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல பட்டணங்கள் கொடுக்கப்பட்டதுல கேதேஸ் வந்து ஒரு லேவியனுடைய பட்டணம். அப்படி என்றால் ஒரு லேவியன் இருக்கிற ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறான். அது என்னை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய பராக்கிரமமான அந்த சூழ்நிலைகள், உன்னுடைய போராட்டங்களை சபைக்குள்ளே கொண்டு வா. கர்த்தர் ஆளுகையை தருவார். சபையிலே காணப்படு, சபையிலே இருங்க. யப்தா பாருங்க, நியாயாதிபதிகள் 11:11 யுத்தத்துக்கு போறது முடியாது. மிஸ்பாவிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக வந்து தன் காரியத்தை எல்லாம் சொன்னான். சபையிலே ஷாலோம் பிரேயர் ஹவுஸ்ல கொடுக்கப்பட்ட தேவன் எந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்தை வைத்த சபையில எப்பொழுது காணப்படுங்க. இங்கேதான் வஸ்திரத்தின் தொங்கலால தேவன் மூடி வைத்திருக்கிறார். உனக்கு ஜெயமும் ஆளுகை கிடைக்கக்கூடிய இடம் இதெல்லாம். இந்த ஒவ்வொரு காரியமும் ஆளுகையை தரக்கூடியது. எசேக்கியா பாருங்க, இவ்வளவு காரியத்தை எடுத்துட்டு போய் சபைக்கு அந்த பலிபீடத்தில் முன்பதாக செனகரிப்பு அனுப்பின அந்த லெட்டரை வைத்து ஜெபிக்கிறான். அன்னாள் பாருங்க, நல்ல ஒரு அநேக காரியங்களை நாம் கற்க முடியும். மன வேதனைப்பட்டு, விசனப்பட்டு, வார்த்தையினால கொடுமை தாக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கிற வருஷம் அதான் நடக்குமா? வருஷம் அப்படியாப்பட்டவர்கள் சபைக்கு வந்து, கேதேசுக்கு வந்து அங்கே தேவனுடைய சந்நிதியிலே சொன்ன பிறகு திரும்ப அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆகவே இந்த கேதேசுக்கு அவர்கள் வருகிறார்கள். கேதேஸ் என்ன? அடைக்கல பட்டணம். கேதேஸ் என்ன? அந்த இடத்துல லேவியனுக்கு ஒரு பட்டணமாக கொடுக்கப்பட்டது. செபுலோன் நப்தலியை நீங்க வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்க. பாருங்க, அது
ஆலயத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய வீட்டை குறிக்கிறது, கர்த்தருடைய சன்னிதானத்தை குறிக்கிறது. ஆகவே உன்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில வையுங்க, கேதேசில வை. கர்த்தர் உனக்கு ஆளுகையை தருவார். பராக்கிரமன் மேல, உன் போராட்டத்தின் மேல, நெருக்கத்தின் மேல, பலவீனங்கள் மேல, எல்லாவற்றின் மேல தேவன் ஆளுகையை தருவார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதே 4வது அதிகாரம் 5 வாசிங்க. அவள் எப்பிராயிம் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். 6 வாசிங்க. அவள் நப்தலியுள்ள கேதேசில் இருக்க அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரிலும் செபுலன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்று. தாபோர் மலைக்கு போ. இப்போ கேதேசிலிருந்து எங்க போறார்? 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். ஏன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர் புறப்பட்டு விட்டார். நப்தலி செபுலோன் வரும்பொழுது கர்த்தர் அங்கே வந்து வாசம் பண்ணுகிறவர். செபுலோன்னா வாசம் பண்ணுகிற, கர்த்தர் புறப்பட்டு விட்டார். அடுத்து அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கேதேசுக்கு வந்து கேதேசிலிருந்து தாபோர் மலைக்கு போறாங்க. கேதேசு சபை என்று சொன்னேன். சபையிலே நீ வந்து தேவன் உனக்கு இருக்கிற, தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது, சபையிலே தேவனிடத்துல சொல்லும் பொழுது தேவன் பராக்கிரமம் மேல ஆளுகை தரார். கடைசி என்னன்னா, நல்லா கவனிங்க, தாபோர் மலைக்கு போகிறார்கள். இந்த தாபோர் மலைக்கு மேல சிசெராவுடைய படை 900 இருப்பு ரதங்கள் கீழே இருக்கிறது. ரதங்கள் எங்கே ஓடும்? சமவெளியான இடத்துல ஓடும். இவங்க எங்க இருக்கிறான்? தாபோர் மலை மேல இருக்கிறான். மலையிலிருந்து இறங்குறான். அப்போ இந்த 900 இருப்பு ரதங்களால மேல ஏற முடியாது. இவன் தாபோர் மலைக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க, கடைசியாக இந்த காரியத்தை மிக வேகமாக முடித்து விடுகிறேன். தாபோர் மலை எங்கே இருக்குதுன்னா, நாசரேத்துக்கு நாயினூர் நடுவில் இருக்கிறது. இந்த தாபோர் மலையிலிருந்து அவன் இறங்குகிறான். கேதேசிலிருந்து தாபோர் மலை தான் தேவன் தம்முடைய 3 சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போய் மறுரூப மலையிலே மறுரூபமான இடம். அப்படி என்றால் இது என்ன? கடைசியாக நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுகிற ஜீவியம் அது உனக்கு ஆளுகையை தருகிறது. அவன் தாபோர் மலையிலிருந்து இறங்கினான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போய், தேவன் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போல, நல்லா கவனிங்க, மறுரூபமாக்கப்படுகிற ஜீவியம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. யார் வாஞ்சையோடு விரும்பி மறுரூபம் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ தேவன் மறுரூபம் ஆக்குகிறார். வாசிங்க. அவர் கூட்டிக் கொண்டு 3 பேரை போகிறார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். எந்த மலையிலே? தாபோர் மலையிலே. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடும் இந்த இடத்துல அப்படியே இணைகிறது. மறுரூப மலையில மோசே எலியா வருகிறார்கள். தேவன் பேசுகிறார், மறுரூபம் ஆகிறார். பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. இந்த மலை மறுரூபமாக்கப்பட்டது. இதற்கு பிறகு அவருக்கு என்ன நடக்க போகிறது? பாடுகளுக்குள்ளாக போய் மறிக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாபோர் மலை உனக்கும் எனக்கும் அது ஒரு மறுரூப ஜீவியத்தினுடைய மலை. நீ மறுரூபம் ஆகும் என்றால், மறுரூப ஜீவியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே என்றால் நாமும் ஆளுகை செய்வோம். ஆளுகை எல்லா பராக்கிரமம் மேல தேவன் நமக்கு ஆளுகையை தருவார். இங்கே பாருங்க, அநேக காரியங்கள் எது நடக்க போகிறது முன்பதாக, அவருடைய பாடுகள் முன்பதாக தேவன் தம்மை காண்பிக்கிறார். என்ன இது? ஒரு தீர்க்க தரிசனம். என்ன? நான் மறுரூபமாக போகிறேன். நீங்களும் விசுவாசிக்கிற எனக்கு பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. அவரை விசுவாசம், நீங்களும் மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். மரணத்தை நீங்கள் ஜெயித்துக் கொள்வீர்கள். நான் மரணத்திற்குள்ளாக போகிறேன். நம்முடைய இந்த நாட்களின் ஜீவியத்தை அது எதை குறிக்கிறது? மறுரூபம் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிற நாம். ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரஜபத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாக சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. மனம்
அந்த ஆத்துமா புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அப்போ ஒவ்வொரு நாளும் புதிதாகிற ஜீவியம் மறுரூப ஜீவியம். இந்த உலகத்திலேயே நாம் மறுரூபமாக்கப்பட்டு, அது அங்கே என்ன நடந்தது? தேவன் பாடுகளுக்கு போறது முன்பதாக மறுரூபத்தை காண்பிக்கிறார். அப்படி என்றால் நமக்கு என்ன? சீக்கிரமாக தேவன் வரப்போகிறார். ராஜா மத்திய ஆகாயத்திலே சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முதலாவது அவர் சொன்னது, ரட்சகராம் இயேசு கிறிஸ்து என்ன, காலம் நிறைவேறி விட்டது, காலம் நிறைவேறி விட்டது. நீங்கள் நானும் வாழ்கிற காலம் கடைசி நொடியிலே வாழ்கிறோம். காலம் நிறைவேறிவிட்டது என்றுதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அப்படி ஆரம்பித்த அந்த காலம், நாம் வாழ்கிற காலம் என்ன? கடைசி காலம். எப்பொழுது வேணாம். ஏன்னா தேவன் மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர்கள் முன்பாக மறுரூபம் ஆகிறார். நமக்கு என்ன நடக்க போகிறது? ஒரு தேவன் ராப்சர், அதாவது கண்ணிமைக்கிற நேரத்திலே சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியம் கொண்டவர்கள் பறந்து போவார்கள். ஒரே வினாடியில மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அநேக வசனங்கள் இந்த உலகத்திலேயே ஆக வேண்டும். 2 பேதுரு 1:16-18 வாசிங்க. 2 பேதுரு 1:16-18. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதை சொல்லவில்லை, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். எதை கண்ணார கண்டோம்? அந்த தாபோர் மலையில, அந்த மறுரூபமாக்கப்பட்ட மலையில கண்ணால பார்த்ததை சொல்லுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. வல்லமையையும் வருகையை அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கு என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகி தேவன் அவர் கனத்தை மகிமை பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் தாபோர் மலையில மறுரூபமாக்கப்பட்ட நாங்கள் இருந்தோம். அதை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எதை? அவருடைய வல்லமையை, அவருடைய வருகையை, அது ரெண்டுத்தையும் பிரசங்கிக்கிறோம். இது என்ன ஜீவியம்? இந்த பூமியில வாழ்கிற காலத்தில் நாம் என்னமாகணும்? மறுரூபமாகி கொண்டே இருக்கணும். ரோமர் 12:2 அதான் ஆத்துமாவிலே மாறிக்கொண்டிருக்கிறோம். பழைய சுபாவத்தில் இல்ல, புதிய ஜீவி, அந்த ஆவி எடுத்துக்கொண்டிருக்கிற அளவுக்கு நம்ம ஆத்துமா போய்விட வேண்டும். மறுரூபம் ஆகி, அது மாத்திரமல்ல, இன்னொரு மறுரூபம் என்ன? அவர் வரும் பொழுது ஒரே வினாடியிலே மறுரூபம் ஆக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51-52, பிலிப்பியர் 3:21. இதையெல்லாம் பாருங்க. வரும் பொழுது மறுரூபமாக்கப்படுகிறதை சொல்லுகிறது. அப்பொழுது இந்த அழியாமை, இந்த அழிந்து போகிற சரீரம் அழியாமையை மறுரூபமாக்கப்படுது. அது எப்படி? இந்த மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டே இருக்க. காலம் நிறைவேறி விட்டது. சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இது ஒரு உடன்படிக்கை பெட்டி. குடும்பம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய ஆலயம். கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். வருகை மிக சமீபம். உன்னையும் என்னையும் தேவன் வைத்தது மிக மிக முக்கியமான காரியம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீ மறுரூபம் ஆக்கப்பட்டு பாவத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும். இதை விட வேறு ஒரு வெற்றியான ஜெயஜீவியம் ஒன்றுமே கிடையாது. இதை செய்கிறவன் அவர் வரும் நாளில் சந்தோஷப்படுவான், மகிழ்ந்து களி கூறுவான். அவர் வருகிறார். சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். ஆயத்தமாய் இருந்த மணவாட்டி தன் வஸ்திரம் விலகாமல் பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சர்தை சபையை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 எதை பேசுகிறார்? உனக்கு வெளியே நல்ல பெயர் இருக்கு, உள்ளேயோ அப்படி இல்லை. உன் வஸ்திரம் விலகி இருக்கு, உனக்குள்ளேயும் வஸ்திரங்கள் வெண்மையா இருக்கிறவர்கள் உண்டு. வஸ்திரம் பரிசுத்தமாய் இருந்து அவர் வருகையிலே நாம் காணப்பட. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதை. அவர்கள் மிக மிக சமீபம். காலம் நிறைவேறிற்று என்றுதான் அவர் தம்முடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அப்படி என்றால் இவ்வளவு நாட்கள் இரக்கத்தினால, கிருபையினால, ஐயோ ஜனங்கள், நான் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது, அதற்காக இரக்கமாய் கிருபையாய் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற வருகிற நாட்கள் மிக 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 சமீபம். மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது நாம் காணப்பட முடியுமோ? இவைகளை, பராக்கிரமங்களை நாம் ஆளுகை செய்து மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியம் கொண்டவர்களாக அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 6 காரியங்களை பார்த்தோம். பராக்கிரமம் மேல ஆளுகை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், சபை தேவ ஜனங்களுக்கும் இந்த நாளிலே சத்தத்தை கிட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த ஆளுகையை தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களை மூடி தேவனை நோக்கி கேளுங்க. அப்பா, எனக்கு எல்லாவற்றின் மேல ஆளுகை. இவைகளை நான் ஆளுகை செய்ய, புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் கொடுத்த 5ஐயும் நம்ம ஆளுகை செய்கிறது ஒரு ஜெய ஜீவியம்.
அதை விட ஜெயம் வேற வேண்டும். மிச்ச காரியம், உலகத்தினுடைய காரியத்தை தேவன் பார்த்துக்கொள்வார், நமக்கு தருவார். அது ஒரு பொருட்டே அல்ல. உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் மிக உயர்ந்ததா இருக்க வேண்டும், மேன்மையானதா இருக்க வேண்டும். இதை நாம் ஜெயிப்போமே ஆனால் ஆளுகை செயல்களாய் மாறுவோம். மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியம், சுயத்தை வெறுத்த ஜீவியம், ஜப ஜீவியம். நப்தலி செபிலோனியும் கூட தேவன் வந்து வாசமனரை நம்பிக்கொண்டு வாக்குத்தத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜீவியம், கேதேசிலே சபையிலே காணப்படுகிற ஜீவியம். அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தேவனே எங்களை ஆயத்தப்படுத்தும், மறுரூபமாக்கும். அப்பா, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். தேவன் கிருபையை தருவீராக. ஜெய ஜீவிய செய்ய மேற்கொள்ள ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்த நீங்க பாராக்குக்கு கொடுத்த வெற்றி ஆளுகையை, அந்த ஜனத்திற்கு நீங்க கொடுத்த ஆளுகை எங்களுக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. பராக்கிரமணம் மேற்கொள்ள, எங்களுக்கு வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்க பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பரிசுத்த பாதப்படியில வருகிறோம். ஏசப்பா, நீங்க கொடுத்து அனுப்பிய வார்த்தையை சொல்ல அடியேனுக்கு கிருபை கொடுத்த கை ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனத்திற்கு சொல்லி இருக்கிறேன். ஏசப்பா, பரிசுத்த ஆவியான பலமாய் கிரியை செய்வீராக. இன்றைய முதல் உம்முடைய ஜனம் ஆளுகை செய்வார்களாக. பராக்கிரமன் மேல் ஒரு ஆளுகையை தாங்கப்பா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய, எல்லா காரியத்தையும், மரணத்தையும் பாதாளத்தையும் தேவன் எங்களுக்காக ஜெயித்து தந்திருக்காங்க. அதையும் ஆளுகை செய்ய, பாவத்தை, சுயத்தை ஸ்தோத்திரம், மாம்சத்தை ஸ்தோத்திரம், பிசாசை ஸ்தோத்திரம், உலகத்தை ஆளுகை செய்யத்தக்க ஒவ்வொருவரும் பெற்று மறுரூபமாக்கப்பட்ட ஜீவம். அந்த தாபோர் மலையிலிருந்து இறங்கி ஆளுகை செய்தது போல மறுரூபமாக்கப்பட்ட மலையிலே காணப்பட்டு மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிற ஜீவம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்ற நம்முடைய வருகையிலே காணப்படுவதாக. காப்பீராக. தகப்பனே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மனதார ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். சபை பெருகட்டும். சபை ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவன் போதகரையும் சபை மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றின் மேல அவர்களுக்கு பராக்கிரமன், எல்லா காரியத்தின் மேல ஆளுகை தருவீராக. பெரிய ராட்சதர்களை எளிதாய் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் கிடைப்பதாக. ஒரு சின்ன தாவீது கோலியாத்தை எளிதாய் ஜெயித்தது போல தேவன் பெரிய பெரிய ராட்சதர்களை, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யத்தக்க அபிஷேகமும் பலனும் ஆளுகையும் ஒவ்வொரு தேவ பிள்ளை மேல் வந்து இறங்குவதாக. இந்த காலை வேளையில சபை மேல இறங்குவதாக. அபிஷேகம் இறங்குவதாக. ஆளுகை செய்யத்தக்க அபிஷேகம். போராட்டத்தையும், பலவீனங்களையும், சுகவீனங்களையும், வியாதிகளையும், எல்லா வித நெருக்கங்களையும், அவமானங்களையும் தேவன் சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு வைத்த ஐந்தையும் ஆளுகை செய்யத்தக்க அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துங்க. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் எங்களை விட்டு விலகாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமையை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.